அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். 5 வருடங்களுக்கு பிறகு வெளிநாட்டிலிருந்து தனது சொந்த ஊருக்கு திரும்பியிருந்தான் சுகுமார். விமான நிலையத்திலிருந்து நேராக தனது வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்த போது அவனது மனதில் ஒரே ஒரு ஆசைதான் இருந்தது. இத்தனை வருடங்களாக பார்க்காமல் இருந்த தனது மனைவி கோகிலாவையும் குழந்தை மலரையும் பார்க்க வேண்டும். வீட்டின் வாசலில் நின்றபோது அவனது முகத்தில் சந்தோஷம் தெரிந்தது. கேட்டை திறந்து உள்ளே சென்றவன் மனைவியை அழைத்தான். சிறிது நேரத்தில் அவனது மனைவி கோகிலா வெளியே வந்தாள். அவளை பார்த்ததும் சுகுமார் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். திருமணத்தின் போது ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருந்தவள் இப்போது மிகவும் மெலிந்து போயிருந்தாள். முகத்தில் இருந்த பொலிவு முற்றிலும் மறைந்து கண்களுக்கு கீழே கருவளையங்களும் முகத்தில் சோர்வும் தெரிந்தது. அவளது உடைகள் கூட பழையதாகவும் அவளது தோற்றம் மிகவும் பரிதாபமாகவும் இருந்தது. அவள் கையில் இருந்த குழந்தையை பார்த்ததும் சுகுமாரின் அதிர்ச்சி இன்னும் அதிகமானது. குழந்தையும் மிகவும் மெலிந்து உடல் நலமின்றி இருப்பது போல் காணப்பட்டது. சுகுமார் பதற்றத்துடன் ஓடிச் சென்று குழந்தையை தூக்கினான். பிறகு தனது மனைவியின் முகத்தை பார்த்தான். அவளிடம் என்ன நடந்தது என்று கேட்கக்கூட அவனது குரல் நடுங்கியது. என்னாச்சு உனக்கு? 5 வருடத்துக்கு முன்னாடி நான் பார்த்தவளா நீ? இப்படி எலும்பும் தோலுமா இருக்கிறாய் என்றவனின் கண்களில் கண்ணீர் பெருகியது. அவள் எதுவும் பேசாமல் தலைகுனிந்து நின்றாள். அவளது கண்களிலும் கண்ணீர் வழிந்தது. அதை பார்த்த சுகுமார் இன்னும் கலங்கி போனான். என்ன நடந்தது? நான் இல்லாத இந்த 5 வருஷத்துல உங்களுக்கு என்ன நடந்தது? எல்லாத்தையும் இப்பவே என்கிட்ட சொல்லு என்றான். 5 வருடங்களாக மனதிற்குள் புதைத்து வைத்திருந்த வேதனையை இனி மறைக்க முடியாது என்று முடிவு செய்தவள் நடந்த அனைத்தையும் அவனிடம் சொல்ல ஆரம்பித்தாள். நீங்கள் வெளிநாட்டிலிருந்து அனுப்பிய பணம் முழுவதும் உங்கள் அம்மாவிடம்தான் இருந்தது. அந்த பணத்தை வைத்து உங்கள் தங்கைக்கு மிகவும் ஆடம்பரமாக திருமணம் செய்து வைத்தார். திருமணத்திற்கு பிறகும் செய்ய வேண்டிய சீர்வரிசை செய்முறை என்று தொடர்ந்து நிறைய செலவுகள் செய்தார். வசதியான இடத்தில் திருமணம் செய்து வைத்து உங்கள் தங்கையை சந்தோஷமாக அனுப்பி வைத்தார். நீங்கள் வெளிநாடு செல்வதற்காக அடகு வைக்கப்பட்ட என்னுடைய நகைகளுக்கு கட்ட வேண்டிய வட்டிக்கு பணம் கொடுக்க கூட அவர் முன் வரவில்லை. நகைகள் அடமானத்தில் வட்டி கட்டவில்லை என்பதால் அவற்றை இழந்துவிடும் நிலை வந்தது. வேறு வழியில்லாமல் நான் 100 நாள் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தேன். அப்படி கிடைத்த கொஞ்சம் பணத்தை கூட வீட்டு செலவுக்கு அதிகமாக பயன்படுத்தாமல் நகைகளுக்கான வட்டியை மட்டும் கட்டி வந்தேன். அப்படித்தான் இத்தனை நாளும் அந்த நகைகளை கடனில் மூழ்காமல் காப்பாற்றி வந்தேன். கோகிலாவின் குரல் உடைந்தது. ஒரு நாள் தாங்க முடியாமல் உங்கள் அம்மாவிடம், நீங்கள் இப்படி செய்யலாமா? உங்கள் மகன் வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு சம்பாதித்து அனுப்புகிற பணத்தை எல்லாம் உங்கள் மகளுக்காக செலவு செய்கிறீங்க. எங்களுடைய நிலைமையை பற்றி கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா என்று கேட்டேன். அதற்கு அவர் கொஞ்சமும் மனசாட்சி இல்லாமல், என்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து வைப்பது அவனுடைய கடமைதானே, அவளுக்கு செய்ய வேண்டியதை செய்யக்கூடாதா என்றார். அது சரி, ஆனால் உங்களுடைய மகனுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது என்றும் நீங்கள் பார்க்க வேண்டாமா என்று கேட்டேன். அதை கேட்டதும் அவருக்கு கோபம் தலைக்கேறிவிட்டது. நீ இந்த வீட்டில் இருக்க வேண்டுமா இல்லையா என்பதை நீயே முடிவு பண்ணிக்கோ. என்னை எதிர்த்து கேள்வி கேட்க உனக்கு எந்த உரிமையும் இல்லை என்று என்னை மிரட்டினார். அதற்கு பிறகு நான் அவரிடம் எதுவுமே பேசவில்லை. கஷ்டத்துடன் வாழ பழகிக்கொண்டேன் என்று கோகிலா சொல்லி முடித்தாள். கோகிலா நடந்ததை விளக்கியதும் சுகுமார் சில நொடிகள் பேசாமல் நின்றான். அவனது முகத்தில் அதிர்ச்சியும் கோபமும் கலந்திருந்தது. அம்மா இப்போ எங்கே இருக்காங்க என்று அவன் மெதுவாக கேட்டான். கோகிலா தயக்கத்துடன் பதிலளித்தாள். அவர்கள் இங்கே இல்லை. உங்க தங்கச்சி இருக்கிற ஊர்லேயே தனியா ஒரு வீடு எடுத்திருக்காங்க. உங்க தங்கச்சி வீட்டுக்கு அடுத்த தெருவில் தான் வசித்து வருகிறார்கள் என்றாள். அவ்வளவுதான். சுகுமாரின் கோபம் அதிகமானது. 5 வருடங்களாக வெளிநாட்டில் உழைத்து தனது குடும்பத்திற்காக பணம் அனுப்பியவன் தனது மனைவியும் குழந்தையும் இப்படிப்பட்ட நிலையில் இருப்பதை பார்த்ததும் தன்னையே கட்டுப்படுத்த முடியவில்லை. நான் இப்பவே அம்மாவை பார்க்க போறேன் என்று கோபமாக கூறிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினான். சுகுமார் தனது அம்மா இருக்கும் வீட்டிற்கு சென்றான். அவனுக்குள் இருந்த கோபம் அம்மாவை பார்த்ததும் இன்னும் அதிகமானது. அம்மா, நான் உங்களை நம்பி வெளிநாட்டில் 5 வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பணம் அனுப்பினேன். ஆனால் நீங்கள் எனக்கே இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்களே என்றான். அவனது வார்த்தைகளை கேட்டதும் அவனது அம்மாவும் கோபமாக கத்தினார். டேய், முதல்ல இதெல்லாம் உன்னோட கடமைன்னு தெரிஞ்சுக்கோ.
உன்னுடைய தங்கைக்கு திருமணம் செய்து வைப்பது உன் கடமை. அவளுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் நான் செய்தேன். அதற்காக நீ என்னிடம் கணக்கு கேட்காதே என்று சாதாரணமாக பதிலளித்தார். சுகுமார் அமைதியாக அவரை பார்த்தான். அம்மா, என் மனைவியும் குழந்தையும் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர்களை பற்றி ஒரு முறையாவது நீங்கள் யோசிச்சிருக்கணும் என்றான். இப்போ என்னடா, இன்னும் 5 வருஷம் வெளிநாட்டிலிருந்து சம்பாதிச்சு பணம் அனுப்பு. நீ இங்கே என்ன வேலைக்கு போக முடியும்? எதுக்கு இவ்வளவு அவசரப்பட்டு வெளிநாட்டிலிருந்து வீட்டுக்கு திரும்பி வந்த? இனிமே நீ சம்பாதிக்கிற 1 ரூபாய் பணத்தை கூட நான் எடுக்க போறதில்லை. எல்லாத்தையும் உன் பொண்டாட்டிக்கே அனுப்பிக்கோ என்று அசால்ட்டாக சொன்னார். 5 வருடங்களாக மனைவி, குழந்தை, சொந்த பந்தங்கள் எல்லாரையும் விட்டுவிட்டு மகன் வெளிநாட்டில் பட்ட கஷ்டங்களை அவர் நினைத்து பார்க்காமல் பேசினார். சுகுமார் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. தாயுடன் சண்டை போட அவனுக்கு விருப்பமில்லை. அங்கிருந்து அமைதியாக வெளியேறி வீட்டிற்கு வந்தான். வீட்டிற்கு வந்த பிறகு நீண்ட நேரம் அமைதியாகவே இருந்தான். பிறகு மனைவியிடம் மெதுவாக கேட்டான். கோகிலா, நான் மீண்டும் 5 வருஷம் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சு பணம் அனுப்பட்டுமா? அந்த வார்த்தைகளை கேட்டதும் கோகிலாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. வேண்டாம் என்றாள். முதல்ல நீங்க வெளிநாட்டுக்கு போகும்போதே நான் வேண்டாம்னு தடுத்தேன். திருமணமான 3 மாதத்தில் நான் கர்ப்பமாக இருக்கும்போது என்னை விட்டுவிட்டு சென்றீர்கள். இப்போ மீண்டும் என்னை இந்த நிலையில் விட்டுவிட்டு நீங்கள் போக வேண்டாம். எனக்கு இங்கே இருக்கிற ஒரே ஆறுதல் நீங்க மட்டும்தான். அவள் சுகுமாரின் கையை பிடித்து கொண்டாள். நீங்க எங்களோட இருந்தாலே போதும். பணம் இல்லைனாலும் பரவாயில்லை, நம்ம கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கலாம் என்றாள். சுகுமார் எதுவும் பேசாமல் மனைவியை பார்த்தான். அவளது கண்ணீரில் கடந்த 5 வருடங்களின் வலியை அவன் பார்த்தான். அதற்கு பிறகான நாட்களில் வீட்டில் இருந்த பொருட்களை வைத்து சுகுமாரும் கோகிலாவும் 1 வாரத்தை எப்படியோ சமாளித்தார்கள். 1 வாரம் சுகுமார் வேலை தேடி அலைந்தான். தன்னால் முடிந்த எந்த வேலையாக இருந்தாலும் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் பல இடங்களுக்கு சென்று விசாரித்தான். ஆனால் உடனடியாக வேலை எதுவும் கிடைக்கவில்லை. 1 வாரத்திற்கு பிறகு காலையில் வீட்டில் சாப்பிடுவதற்கு கூட எதுவும் இல்லை. இன்னைக்கு எப்படியாவது ஒரு வேலை பார்த்து பணத்தோட தான் வீட்டுக்கு வரணும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு சுகுமார் வீட்டை விட்டு கிளம்பினான். சிறிது தூரம் சென்ற பிறகு ஒரு தெருவில் பெரிய பணக்கார வீடு ஒன்று அவனது கவனத்தை ஈர்த்தது. அந்த வீட்டின் முன்பாக ஒரு மனிதர் பதற்றத்துடன் அங்கும் இங்கும் பார்த்து கொண்டு நின்றிருந்தார். வீட்டின் மின்கம்பத்தையே அவர் கவலையுடன் பார்த்து கொண்டிருந்தார். சுகுமார் அருகில் சென்று, என்னாச்சு சார், ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டான். அந்த மனிதர் பெருமூச்சுடன் சொன்னார், வீட்டில் கரண்ட் வரலப்பா. இன்வெர்டரும் 2 நாளாக ஓடி ஓடி இப்போ அமர்ந்து போச்சு. மின் வாரியத்தில் புகார் கொடுத்தோம். ஆனால் பக்கத்து ஊரில் திருவிழா, அதற்கான வேலைக்காக ஊழியர்கள் எல்லாரும் போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நாளைக்கு தான் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாளைக்கு வரைக்கும் எங்களால் வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியாது. வயசானவங்களும் இருக்காங்க, குழந்தைகளும் இருக்காங்க. எலக்ட்ரீசியனை வர சொல்லியிருக்கேன். அவரும் இதோ வரேன் அதோ வரேன்னு சொல்கிறாரே தவிர இன்னும் வந்து சேரலை என்றார். சிறிது நேரம் அமைதியாக இருந்த சுகுமார், நான் பார்க்கட்டுமா சார் என்று கேட்டான். அந்த மனிதர் அவனை சந்தேகத்துடன் பார்த்தார். உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் வேலை தெரியுமா? சுகுமார் மெதுவாக சிரித்தான். நான் வெளிநாட்டில் 5 வருடம் எலக்ட்ரீஷியனாக வேலை பார்த்திருக்கிறேன் சார். அப்படியா, சரி பாருங்க, எப்படியாவது இன்னைக்கு கரண்ட் வந்தா போதும். சுகுமார் உடனடியாக வேலையில் இறங்கினான். மின் இணைப்பை ஒன்றன் பின் ஒன்றாக சரிபார்த்தான். வயர்களை பார்த்தான். மெயின்போர்டை பரிசோதித்தான். சில நிமிடங்களிலேயே பிரச்சனை எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து விட்டான். அவனுடைய அனுபவம் அவனுக்கு கை கொடுத்தது. சுமார் 15 நிமிடங்களில் பழுதுக்கான காரணத்தை கண்டுபிடித்தான். அடுத்த அரை மணி நேரத்திற்குள் தேவையான சரிசெய்தலை முடித்துவிட்டான். சிறிது நேரத்தில் வீட்டில் மீண்டும் மின்விளக்குகள் எரிந்தன. அடடா, கரண்ட் வந்துடுச்சே! வீட்டிற்குள் இருந்தவர்கள் மகிழ்ச்சியுடன் வெளியே வந்தனர். அந்த வீட்டின் உரிமையாளர் சுகுமாரின் கையை பிடித்து கொண்டு, ரொம்ப நன்றி தம்பி, நீங்கள் மட்டும் வராமல் இருந்திருந்தா இன்றைக்கும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம் என்றார். பிறகு உடனே வீட்டிற்குள் சென்று 500 ரூபாய் பணத்தை எடுத்து கொண்டு வந்து அவனிடம் கொடுத்தார். இதை வச்சுக்கோங்க, உங்களுடைய வேலைக்கான கூலி என்றார். சுகுமார் அந்த பணத்தை வாங்கி கொண்டான். ரொம்ப நன்றி சார் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். அவனது மனம் மகிழ்ச்சியில் துள்ளியது. வீட்டுக்கு சாப்பாடு வாங்கிட்டு போகலாம் என்று நினைத்து கொண்டான். காலையில் தானும் சாப்பிடவில்லை, கோகிலாவும் குழந்தையும் சாப்பிடாமல் இருக்கிறார்கள் என்ற எண்ணம் அவனது மனதை வாட்டியது. வேகமாக வீட்டை நோக்கி நடந்தான்.
ஆனால் வீட்டை அடைந்ததும் அவனது முகத்தில் இருந்த சந்தோஷம் அப்படியே மறைந்தது. வீடு பூட்டப்பட்டிருந்தது. கோகிலா அவன் கதவை தட்டினான். எந்த பதிலும் இல்லை. மனைவியையும் குழந்தையையும் எங்கும் காணவில்லை. எங்கே போயிருப்பாங்க? அவனது மனதில் பல கேள்விகள் எழுந்தன. 500 ரூபாய் பணத்தை கையில் இறுக்கமாக பிடித்துக்கொண்டு வீட்டின் பூட்டையே பார்த்தபடி சுகுமார் குழப்பத்துடன் நின்றான். பதற்றத்துடன் ஒவ்வொரு தெருவாக தேடி அலைந்தான். கண்ணில் பட்ட ஒவ்வொருவரிடமும் இந்த பக்கம் என் மனைவியும் குழந்தையும் போனாங்களா, பார்த்தீங்களா என்று கேட்டுக்கொண்டே ஓடினான். யாரிடமும் சரியான தகவல் கிடைக்கவில்லை. ஒரு வழியாக வேறு ஒரு தெருவுக்கு சென்று தேடிக்கொண்டிருந்த போது அங்கே ஒரு வயதானவர் அவர் வீட்டின் திண்ணையில் அமர்ந்திருந்தார். அவரிடம் சென்று, ஐயா, என் மனைவியும் குழந்தையும் இந்த பக்கம் வந்தாங்களா, பார்த்தீங்களா என்று பதற்றத்துடன் கேட்டான். அந்த முதியவர், உன்னுடைய மனைவி குழந்தையை தூக்கிக்கிட்டு அந்த கோயில் பக்கமாக போனதை பார்த்தேன், நீ அங்கே போய் தேடிப்பாரு என்றார். கோயிலுக்கா? சுகுமாரின் மனதில் திடீரென்று ஒரு எண்ணம் தோன்றியது. ஒரு நொடியும் தாமதிக்காமல் கோயிலை நோக்கி ஓடினான். கோயில் வாசலை அடைந்ததும் சுற்றிலும் பார்த்தான். கோகிலா எங்கும் தென்படவில்லை. அவன் அவசரமாக கோயிலுக்குள் சென்றான். அங்கே அன்னதானம் வழங்குவதற்காக நீண்ட வரிசை ஒன்று இருந்தது. அந்த வரிசையில் நின்றிருந்த ஒவ்வொருவரையும் சுகுமார் பார்த்து கொண்டே சென்றான். திடீரென்று அவனது பார்வை ஒருவரிடம் சென்று அப்படியே நின்றது. அது அவனுடைய மனைவி கோகிலா. கையில் குழந்தையை தூக்கி கொண்டு பசியால் சோர்ந்து போன முகத்துடன் அன்னதானம் வாங்குவதற்காக வரிசையில் நின்று கொண்டிருந்தாள். அந்த காட்சியை பார்த்த சுகுமாரின் நெஞ்சமே வெடித்துவிடும் போல இருந்தது. 5 வருடங்கள் வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு சம்பாதித்தான். தன் குடும்பம் வசதியாக வாழ வேண்டும் என்பதற்காக பணம் அனுப்பினான். ஆனால் இன்று தன்னுடைய மனைவியும் குழந்தையும் ஒருவேளை சாப்பாட்டுக்காக கோயில் அன்னதான வரிசையில் நிற்கிறார்கள். அவனது கையில் இருந்த 500 ரூபாய் பணம் திடீரென்று அவனுக்கு எந்த மதிப்பும் இல்லாதது போல தோன்றியது. கண்களில் கண்ணீர் பெருகியது. அவன் கோகிலாவை நோக்கி மெதுவாக நடந்தான். அவள் இன்னும் அவனை கவனிக்கவில்லை. கோகிலா, அவனது குரல் நடுங்கியது. அந்த குரலை கேட்டதும் கோகிலா மெதுவாக திரும்பினாள். அவனை பார்த்தவுடன் அவளது கண்களிலும் கண்ணீர் பெருகியது. இருவரும் சில நொடிகள் எதுவும் பேசாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தனர். அவளை அந்த வரிசையிலிருந்து அழைத்து வந்தான். வா, வீட்டுக்கு போகலாம். கோகிலாவும் எதுவும் பேசாமல் குழந்தையை தூக்கி கொண்டு அவனுடன் நடந்தாள். வீட்டிற்கு செல்லும் வழியில் ஒரு ஹோட்டலில் நின்று கோகிலாவுக்கும் குழந்தைக்கும் சாப்பாடு வாங்கினான். வீட்டிற்கு வந்ததும் இருவருக்கும் சாப்பிட கொடுத்தான். அவர்கள் சாப்பிடுவதை அமைதியாக பார்த்து கொண்டிருந்த சுகுமாரின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. சிறிது நேரம் கழித்து அவன் கோகிலாவிடம் கேட்டான், ஏன் கோகிலா அப்படி பண்ண என்று கேட்டான். கோகிலா தலைகுனிந்தபடி சொன்னாள், என்னால் பசியை தாங்கிக்க முடியும். ஆனால் இந்த குழந்தையால் எவ்வளவு நேரம் பசியை தாங்கிட்டு இருக்க முடியும்? அதனால தான் அன்னதானம் வாங்கி கொடுக்க அழைச்சிட்டு போனேன். பலமுறை இதே போல் சாப்பிட்டு இருக்கிறோம் என்று சொன்னாள். அந்த வார்த்தைகள் சுகுமாரின் மனதை இன்னும் கனமாக்கின. அன்று இரவு முழுவதும் அவனால் தூங்க முடியவில்லை. அடுத்த நாள் காலையில் கோகிலாவிடம் ஒரு விஷயத்தை சொன்னான். நான் வெளிநாட்டில் எலக்ட்ரீசியனாக வேலை பார்த்தேன் இல்லையா, அதே வேலையை இங்கேயும் செய்யலாம் என்று முடிவெடுத்திருக்கிறேன். என்னால் அந்த வேலையை நன்றாக செய்ய முடியும் என்றான். கோகிலா அவனை பார்த்து மெதுவாக தலையசைத்தாள். சரி, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வேலையை செய்யுங்க, நாம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறலாம். அன்றிலிருந்து சுகுமாரின் வாழ்க்கை மாறத் தொடங்கியது. முதலில் சிறிய வீடுகளில் மின் வயரிங் வேலை, பழுது பார்க்கும் வேலை என்று கிடைத்த வேலைகளை எல்லாம் எடுத்து செய்தான். அவன் செய்த வேலை நேர்த்தியாகவும் தரமாகவும் இருந்ததால் அவனை பற்றி ஒருவர் மற்றொருவரிடம் சொல்ல ஆரம்பித்தார்கள். சுகுமாரை கூப்பிடுங்க, அவன் வேலை நல்லா செய்வான். அவன் ஒருமுறை வேலை பார்த்தால் பிரச்சனை வராது என்று ஊர் முழுவதும் அவனது பெயர் பரவியது. பக்கத்து ஊர்களிலிருந்தும் அவனுக்கு வேலை வரத் தொடங்கியது. சில மாதங்களிலேயே அவனது வருமானம் உயர்ந்தது. 2 ஆண்டுகள் கழித்து புதிதாக வீடு கட்டுபவர்கள் எலக்ட்ரிக்கல் வேலைக்கு சுகுமார் தான் வேண்டும் என்று கேட்கும் அளவுக்கு அவனது பெயர் உயர்ந்திருந்தது. வேலைகளை பொறுப்புடன் செய்து வந்தான். கோகிலாவின் அடமானத்தில் இருந்த நகைகளையும் ஒவ்வொன்றாக மீட்டெடுத்தான். வீட்டில் மீண்டும் சந்தோஷம் திரும்பியது. குழந்தை ஆரோக்கியமாக வளரத் தொடங்கியது. அப்போது சுகுமார் அடிக்கடி மனதிற்குள் நினைத்து கொள்வான், வெளிநாட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லையே, இங்கேயே வேலைவாய்ப்புகள் இவ்வளவு இருக்கும்போது ஏன் நான் அவசரப்பட்டு குடும்பத்தை விட்டுவிட்டு போனேன்? அவனுக்கு தன் மீதே வருத்தமாக இருந்தது.
ஒரு நாள் ஒரு பெரிய வேலையை முடித்துவிட்டு சுகுமார் வீட்டை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தான். அப்போது வழியில் வயதான ஒருவர் அவனை பார்த்து நின்றார். தம்பி, உங்க அம்மா தனியா இருந்து கஷ்டப்படுறாங்கப்பா. உனக்காகவும் உன் தங்கைக்காகவும் பார்த்து பார்த்து எல்லாம் செஞ்சவங்க. ஆனா இப்போ உடம்பு முடியாம இருக்காங்க. நீ போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரக்கூடாதா என்றார். அந்த வார்த்தைகள் சுகுமாரின் காதில் விழுந்ததும் அவன் அப்படியே அமைதியாக நின்றான். சில நொடிகள் எதுவும் பேசவில்லை. அவன் மனதில் தாயின் முகம் தோன்றியது. அம்மா தனக்கு செய்த துரோகம் ஒருபுறம் இருந்தாலும் அவர் என் அம்மாதானே என்ற எண்ணம் மறுபுறம் அவனை பிடித்து கொண்டது. சுகுமார் வீட்டிற்கு வந்து நடந்த விஷயங்களை கோகிலாவிடம் சொன்னான். நீங்க போய் பார்த்துட்டு வாங்க, ஏதாவது செய்ய முடியும்னா கூட செஞ்சுட்டு வாங்க, அவங்க உங்க அம்மாதானே என்றாள். அவளது வார்த்தைகள் சுகுமாரின் மனதை தொட்டது. அவன் உடனடியாக தாயை பார்க்க புறப்பட்டான். வீட்டிற்குள் சென்றபோது அவன் நெஞ்சமே கனத்தது. அவனது அம்மா படுத்த படுக்கையாக கிடந்தார். சுகுமார் உள்ளே வந்ததை பார்த்ததும் அவரது கண்களில் கண்ணீர் வழிந்தது. மகனே என்று சொல்ல முயன்றார். ஆனால் அவரால் சரியாக பேச முடியவில்லை. சுகுமார் அருகில் சென்று அவரது கையை பிடித்தான். நீங்க கவலைப்படாதீங்கம்மா என்றான். அவரது கண்களில் கண்ணீர் தொடர்ந்து வழிந்தது. சிறிது நேரம் முயற்சி செய்த பிறகு அவர் திக்கி திக்கி பேச ஆரம்பித்தார். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ அனுப்பின பணத்தை எல்லாம் உன் தங்கைக்காக செலவு பண்ணிட்டேன். உன் பொண்டாட்டியும் குழந்தையும் பற்றி நான் யோசிக்கவே இல்லை. அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் மிகவும் சிரமப்பட்டார். நான் செய்தது ரொம்ப பெரிய தப்பு, என்னை மன்னிச்சிடு என்றார். சுகுமாரின் கண்களிலும் கண்ணீர் வந்தது. டாக்டர் வந்து என்னை பார்த்துட்டு போயிட்டாரு. என்னுடைய உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சுன்னு சொன்னாரு. இன்னும் 2 நாள் கூட உயிரோட இருப்பேனான்னு தெரியல. நான் போயிட்டா என்னை நல்லபடியாக அடக்கம் பண்ணிடு. அவன் அடுத்த 2 நாட்களும் தாயின் அருகிலேயே இருந்தான். அம்மாவால் அதிகமாக பேச முடியவில்லை. ஆனால் அவ்வப்போது மகனை பார்த்து கண்ணீர் வடித்து கொண்டே இருந்தார். 2வது நாள் இரவு அவரது மூச்சு மெதுவாக அடங்கியது. சுகுமாரின் கண் முன்னாலேயே அவரது அம்மா உயிரை விட்டார். அவருக்கு செய்ய வேண்டிய அனைத்து இறுதி சடங்குகளையும் சுகுமார் முறையாக செய்தான். கோகிலாவையும் அழைத்து வர செய்தான். சடங்குகள் அனைத்தும் முடிந்த பிறகு வீட்டிலிருந்த தேவையில்லாத சில பொருட்களை எடுத்து குப்பையில் போட்டான். சில பழைய பொருட்களை தீயிட்டு அழித்தான். அப்போது ஒரு பழைய பெட்டி கண்ணில் பட்டது. அதை திறந்தான். அதற்குள் ஒரு சிறிய பொருளுடன் சேர்த்து மடித்து வைக்கப்பட்டிருந்த ஒரு கடிதமும் 2 லட்சம் ரூபாய் பணமும் இருந்தது. சுகுமாரின் கைகள் நடுங்கின. கடிதத்தை பிரித்து பார்த்தான். அதில் அவனது அம்மா எழுதியிருந்தார். என்றாவது ஒரு நாள் நீ என்னை தேடி வருவாய். அப்போது இந்த கடிதம் உன் கையில் கிடைக்க வேண்டும் என்று தொடங்கியிருந்தது. தான் செய்த தவறுகளை பற்றி அந்த கடிதத்தில் மீண்டும் மீண்டும் வருத்தப்பட்டிருந்தார். நான் உனக்கு செய்த கொடுமைகளுக்கான பலனை இப்போது நானே அனுபவித்து கொண்டிருக்கிறேன். உன் மனைவிக்கும் குழந்தைக்கும் நான் செய்தது மன்னிக்க முடியாத தவறு. என்னை மன்னித்து விடு மகனே என்று எழுதியிருந்தார். கடைசியில் இந்த 2 லட்சம் ரூபாயை நீ எடுத்துக்கொள். இது உன்னுடைய பணம். என்னுடைய செலவிற்காக வைத்திருந்தேன் என்று எழுதியிருந்தார். கடிதத்தை படித்த சுகுமாரால் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. கடிதத்தையும் பணத்தையும் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு திரும்பினார்கள். வீட்டிற்கு வந்த பிறகும் அவனால் பேச முடியவில்லை. அவனது மனதில் ஒரே எண்ணம்தான் ஓடிக்கொண்டிருந்தது. இங்கேயே வேலைவாய்ப்புகள் கொட்டி கிடக்கும்போது அதை விட்டுவிட்டு வெளிநாடு செல்கிறேன் என்று மனைவியையும் குழந்தையையும் குடும்பத்தையும் விட்டு செல்வது எவ்வளவு பெரிய தவறு. அங்கே சென்ற எனக்கு ஏதாவது ஆகிவிட்டால், உயிரே போய்விட்டால், இங்கே இருக்கும் என் மனைவியும் குழந்தையும் என்ன ஆவார்கள் என்று நான் ஒரு முறையாவது யோசித்திருக்க வேண்டாமா? ஒருவேளை நான் இங்கேயே இருந்திருந்தால் தன்னுடைய அம்மாவும் நல்லபடியாக இருந்திருப்பார்களோ என்னவோ என்று யோசித்தான். அவனது கண்களில் மீண்டும் கண்ணீர் வழிந்தது. சுகுமார் ஒரு விஷயத்தை முழுமையாக புரிந்து கொண்டான். வாழ்க்கையில் பணம் முக்கியம்தான். ஆனால் அந்த பணத்திற்காக நம்மை நம்பியிருக்கும் குடும்பத்தை விட்டுவிட்டு கண்காணாத இடத்திற்கு செல்வது முட்டாள்தனம். ஒருபோதும் அது சரியான முடிவு அல்ல. அவன் தனது மனைவியையும் குழந்தையையும் பார்த்தபடி மனதிற்குள் ஒரு உறுதியை எடுத்துக்கொண்டான். இனிமேல் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உங்களை விட்டுட்டு எங்கும் போக மாட்டேன். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.